நீங்க கடைசி மூச்சு விடுற வரைக்கும் எதுவுமே லேட் இல்ல. 1890 ஒரு பையன் பிறக்கிறான். அவனுக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. 5 வயசுல அவங்க அப்பா சாவ 7 வயசுல சமைக்க கத்துக்கிறான். 9 வயசுல அம்மாவுக்கு 2வது கல்யாணம். 10 வயசுல 2வது அப்பாவும் சாவ. 12 வயசுல அம்மாவுக்கு 3வது கல்யாணம். 13 வயசுல அப்பா கூட சண்டை. 7வதுல படிப்பு நிப்பாட்ட. 14 வயசுல வீட்டை விட்டு வெளில போயிட்டான். 16 வயசுல இருந்து நிறைய கஷ்டம், நிறைய வேலை. கண்டக்டர், ஆர்மில சோல்ஜர், ட்ரெயின் கிளீனர், ஃபயர்மேன். 19 வயசுல கல்யாணம், 3 குழந்தைங்க. அப்புறம் லா படிச்சு லாயர் ஆகி ரயில்வேஸ்ல ட்ராக் கிளீன் பண்ற லேபர் வேலை, இன்சூரன்ஸ் ஏஜென்ட், சேல்ஸ்மேன். 30 வயசுல ஒரு போட் கம்பெனி ஆரம்பிச்சு அடுத்த வருஷமே அதை வித்து 31 வயசுல ஒரு கெமிக்கல் கம்பெனி ஆரம்பிச்சு அதுவும் ஃபெயிலியர் ஆகி 34 வயசுல மிஷ்லின்ல சேல்ஸ்மேன். அப்புறம் புதுசா ஒரு கார் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சு அந்த சர்வீஸ் சென்டர்ல சிக்கன் சமைச்சு கொடுத்து ஆள் பிடிச்சு 45 வயசுல கர்னல் ஆகி 49 வயசுல ஒரு புது ஹோட்டல் ஆரம்பிச்சு அடுத்த வருஷமே ஹோட்டல் தீ பிடிச்சு எரிய 50 வயசுல சிக்கனுக்கு ஒரு ரகசிய ரெசிபி கண்டுபிடிச்சு 51 வயசுல வேர்ல்டு வார் 2ல எல்லாமே லாஸ் ஆகி ஹோட்டலை மூடிட்டு 57 வயசுல டிவோர்ஸ், 59 வயசுல அடுத்த கல்யாணம், 60 வயசுல திருப்பி கர்னல், 62 வயசுல ஹோட்டல் பிரான்சைஸ் ஆரம்பிச்சு 65 வயசுல காசே இல்லாம பிரான்சைஸை வித்துட்டு கவர்மெண்ட் கொடுக்கற $100 பழைய வீட்லயும் ஒரு கார்லயும் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரெஸ்டாரண்டா அலைஞ்சி பார்ட்னர்ஷிப் கேட்டு 1008 தடவை முடியாதுங்கிற வார்த்தையை கேட்டுட்டு 1009வது தடவை முடியுங்கிற வார்த்தையை கேட்டு ஜெயிச்ச கர்னல் ஹார்லண்ட் சாண்டர்ஸ் KFC கண்டுபிடிச்சவர். 90 வயசுல அவர் சாகும்போது 6000 கடை 48 நாட்டுல வச்சிருந்தார். ஒரு வருஷத்துக்கு $200 கோடி சம்பாதிச்சார். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது